மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவில் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். Praise the Lord. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. விசுவாசிகள், பகல் நேரத்திலே உங்களுக்கு அதிகமாக உபதேசம் கொடுக்கப்படும். இருந்தாலும் நீங்கள் வெறுமையாய் போக மாட்டீர்கள். Praise the Lord. சுவிசேஷத்தையும் உபதேசத்தையும் பேசுவதற்கு ஆண்டவர் என்னை பலப்படுத்துவாராக. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தையை கேட்கிறவர்களே, வேதம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பாவத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, அசுத்தத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள். இந்த இடத்திலே ஆண்டவர் தீர்மானிக்கப்பட்டபடி, அவருடைய சித்தத்தின்படி தேவன் சபையை கொடுத்திருக்கிறார், ஊழியனை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியம், இந்த சபை ஆசீர்வாதத்திற்கு நேராக அல்ல, சத்தியத்துக்கு நேராக நடத்துகிற சபை. இது நித்தியத்துக்கு நேராக நடத்துகிற சபை. Praise the Lord. Amen. ஆண்டவராகிய இயேசு மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. இழந்து போனதை தேடவுமே ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord. Amen. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. படிப்பு கூட வராது, அந்தஸ்து கூட வராது, நாம் சம்பாதித்த சம்பாதியங்கள் கூட வராது, நாம் செய்த நல்ல கிரியைகள் கூட வரும். Praise the Lord. மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் மண்ணுக்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக. இந்த பரிசுத்த வேதகமம் மனிதனுக்காக. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். புக்ஸ் இன்ஃபர்மேஷன், பைபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கல்லூரி கற்றுக் கொடுப்பது அறிவு, கர்த்தர் கற்றுக் கொடுப்பது ஞானம். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிந்திருப்பதை விட இயேசுவை அறிந்திருப்பது மேலானது. ஆமென். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றை கடந்துதான், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி செய்திக்குள்ள நான் போயிடுறேன். ஒரு ஆற்றை கடந்துதான் ஒரு கிராமத்துக்கு போக வேண்டும். அந்த பரிசலை இயக்கி கொண்டிருக்கிற ஒரு வாலிபன் அந்த பரிசலை இயக்கினான். அங்க இருக்கிற ஒரு சாமியார் அந்த பரிசலில் உட்கார்ந்தார். அவன் பரிசலை வாலிபன் இயக்கி கொண்டிருந்தான். அந்த சாமியார் வாலிபனை பார்த்து கேட்டார், தம்பி, வான சாஸ்திரங்களை படித்திருக்கிறாயா? என்ன கேட்டாரு? அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, நான் ஸ்கூலுக்கே போல அப்படின்னு சொன்னான். உடனே இந்த சாமியார் சொன்னார், நிறைய இதெல்லாம் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் போட்டிருந்தார் உடம்புல, கவனிக்கலாம். அவர் சொன்னார், தம்பி, நீ வான சாஸ்திரங்களை படிக்காததுனால உன் ஆயுசுல பாதி போயிடுச்சு. ஆயுசுல. மறுபடியும் சாமியார் கேட்டார், அர்த்த சாஸ்திரங்களை படித்திருக்கிறாயா? என்னதுங்க? வாலிபன் அழ ஆரம்பித்தான். எங்க போல? ஸ்கூல் பக்கமே போல. நீ அந்த சாஸ்திரங்களை படிக்காததுனால உன் வாழ்க்கையில முக்கா ஆயுசு போயிடுச்சு. எவ்வளோ? முக்கா ஆயுசு போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அந்த வாலிபன் கையில் இருக்கிற துடுப்பை விட்டுட்டான். இப்ப பரிசல் எங்க மாட்டிக்கிச்சு? சுழல்ல மாட்டிக்கிச்சு. அந்த வயதானவர் கத்துகிறார், டேய் வாலிபனே, தம்பி, என்னை காப்பாற்று. இவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்த்தா யார் கத்திட்டு இருக்கிறார்? அந்த வயசானவர் கத்திட்டு இருக்கிறார். இப்போ அந்த வயசானவரை பார்த்து வாலிபன் கேட்டான், ஐயா, உமக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா? என்னதுங்க? அதுக்கு அந்த ஐயா சொன்னார், தம்பி, எனக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியாது. இந்த வாலிபன் சொன்னான், ஐயா, எனக்கு முக்கா போச்சு, உங்களுக்கு சோதரம். படிப்பு முக்கியம் அல்ல, படிப்பை கொடுத்த இயேசு முக்கியம். வேலை முக்கியம் அல்ல, வேலையை கொடுத்த இயேசு முக்கியம். வீடு முக்கியம் அல்ல, வீட்டை கொடுத்த இயேசு முக்கியம். Praise the Lord. Hallelujah. எல்லாவற்றையும்
விட இயேசுவை அறிந்திருப்பது மேலானது. ஆமென். இந்த உலகத்திலிருந்து ஒரு ஊரிலே ஒருவன் ஞானி இருந்தான். அவன் அந்த ஊரை மயக்கி வைத்திருந்தான் ஞானத்திலே. நல்லா கவனிக்கலாம். அந்த அந்த வாலிபன் கையில ஒரு பட்டாம்பூச்சியை பிடித்தான். அவன் அந்த ஊரிலே அந்த வாலிபன் தன்னை பெரிய ஞானியாக காட்டினான். அந்த வாலிபன் இன்னொரு வயதானத்தில் போனான். ஐயா, என் கையில பட்டாம்பூச்சி இருக்கிறது, அது உயிரோடு இருக்குதா செத்துருச்சான்னு கேட்டான். என்னதுங்க உயிரோடு இருக்குதா? அந்த ஐயா சொன்னாரு, தம்பி, அது உயிரோடு இருக்கிறதும் சாவறதும் எங்க இருக்கு? நான் உயிரோடு இருக்குன்னு சொன்னா நீ என்ன பண்ணிடுவ? செத்து போச்சுன்னு சொன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கிறதும் அப்புறம் டேஷ் டேஷ் யார் கையில இருக்கு? யார் கையில இருக்கு? வேதம் சொல்லுகிறது, மரணத்தையும் ஜீவனையும் முன்னாடி வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் முன்னாடி வச்சிருக்கிறேன். இயேசுவை தெரிந்து கொள்ளும் போது, இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, இந்த உபதேசத்தை அறிந்து கொள்ளும் போது, இந்த பாவத்தை விடும் பொழுது உனக்கு பெரிய ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். பாவம் உன்னை அரித்து விடும். பாவம் மூட்டை பூச்சி மாதிரி, பாவம் ஒரு கரையான் மாதிரி, அது உன்னை அரிச்சிரும். பாவத்தின் சம்பள மரணம். பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியிலே திருச்சபை இருப்பது, ஒரு ஆவிக்குரிய சபை இருப்பது, இந்த பகுதிக்கு ஒரு ஆசீர்வாதம். இங்க இருக்கிற குடும்பங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் முதல் வசனம். செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே திரிந்து பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள். கண்டுபிடிப்பீர்களானால் அதற்கு மன்னிப்பு தருவேன். இந்த பகுதியிலே சத்தியத்தை தேடுகிற சபை உண்டு. இந்த பகுதியிலே தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சபை நிமித்தம், சத்தியத்தை தேடுகிற, சத்தியத்தை சொல்லுகிற சபை நிமித்தம் இந்த தெருவுக்கு ஒரு விடுதலை, இந்த ஊருக்கு ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி, இயேசுவே, இந்த நெல்லியார் கோணத்தை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கிராமம், இந்த பகுதியை ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இயேசு உள்ள வந்தா நடிப்பு போயிடும். என்னதுங்க? இன்னைக்கு ஏன் மனுஷங்கிட்ட நடிப்பு இருக்குன்னா, உள்ளே பேய் இருக்கும்போது, உள்ளே அசுத்தம் இருக்கும்போது நடிப்பு வரும். ஒரு மனுஷனை விட்டு பேய் வெளியே போயிடுச்சுன்னா, பாவம் வெளியே போயிடுச்சுன்னா, அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நடித்து கொண்டு இருக்கிறார்கள். அநேக குடும்பத்தை நாசப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சிலர் கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், ஏன் இப்படி நடக்குது? உலகத்தோட இருக்கிறவனுக்கு, பிசாசோட இருக்கிறவனுக்கு நடிப்பு வரும். சினிமாவோட இருக்கிறவனுக்கு, குடியோட இருக்கிறவனுக்கு, போதையோட இருக்கிறவனுக்கு நடிப்பு. ஆனா இயேசுவோடு இருக்கிறவனுக்கு பரிசுத்தம் வரும். இயேசுவோடு இருக்கிறவனுக்கு சமாதானம் வரும். இயேசுவோடு இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் வரும். கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். அதான் வேதம் சொல்லுகிறது, நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. இந்த இயேசு உன்னை செம்மையான வழி நடத்துவார். வாசிக்கலாம். 143ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என் இயேசு உனக்குள் வரும்போது உனக்கு ஒரு செம்மையான வழி வரும். பிரைஸ் தி லார்ட். திறமைகள் உன்னை கைவிடும். இயேசுவினுடைய கிருபை கைவிடாது. திறமை கைவிடும். நீ திறமையை பிடிச்சிட்டு இருக்காத, மனம் திரும்பு.
பொய்யை விட்டு மனம் திரும்பு, அசுத்தத்தை விட்டு மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு. பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். பெந்தேகோஸ்தே சபைக்கு விரோதமாய் எழும்பினேன். பெந்தேகோஸ்தே சபை இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். வீட்டுக்கு வருகிற ஊழியர்களை துரத்தி அடிப்பேன், காயப்படுத்துவேன். ஒரு வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் ஆண்டவராக இயேசுவின் சத்தியம் என்னை ரட்சித்தது. இயேசு சொன்னார், நானே வழியும் ஜீவனமாய் இருக்கிறேன். நான் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் இருக்கும்போது பக்தி இருந்தது, என்னுள் பரிசுத்தம் இல்லை. எங்க சாமியார் ஒரு வார்த்தை லாஸ்ட்ல சொல்லுவாரு, உம்மோடும் இருப்பாராக. என்ன சொல்லுவாரு? நான் அவரை பார்த்து சொல்லுவேன், உம்மோடும் இருப்பாராக. நேரா சினிமா தியேட்டர் உள்ள போயிடுவேன். சினிமாவை நல்லா பார்த்துட்டு பாவ சங்கீர்த்தனம், என்ன செய்தாய், சினிமாவுக்கு போனேன். பாவங்களை மன்னிப்பதற்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு உண்டு. ஹல்லேலூயா. செயின்ட்ஸ் புனிதர்கள் மூலியமாக நான் பரலோகத்துக்கு போகலான்னு நினைச்சேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு கிறிஸ்து. யாரோ ரெக்கமெண்டேஷன் பண்ணி பரலோகத்துக்குள்ள போக முடியாது. சயின்ஸ் பரலோகம் கொண்டு போக முடியாது. பரலோகம் போனா பாவத்தை விடணும். பரலோகம் போனா அசுத்தத்தை விடணும். பரலோகம் போனா இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். பரலோகம் போனா வேறுபாட்டின் ஜீவியா. பரலோகம் போனா உபதேசம். உலகம் குத்தி காட்டும், உபதேசம் சுட்டி காட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உலகம் உன்னை குத்தி காட்டும், ஆனா உபதேசம் உன்னை சுட்டி காட்டும், உன்னை உருவாக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. பிசாசுக்கு பிடிக்காத காரியம் என்ன தெரியுமா? ஆலயத்துக்கு போ, பாடல் பாடு, கையை தட்டு, ஆனா ஒப்பு கொடுத்துறாத, பாவத்தை விட்டுறாத. நல்ல செல்போன்ல விளையாடு, நல்ல டிவி பாரு, நல்ல சினிமா பாரு, நல்ல வீண் வார்த்தையை பேசு அப்படின்னு அவனுடைய தாட். ஆனால் ஆவியானவரோ நீ ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இயேசுவோ நீ மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த ராத்திரி நேரத்திலே உனக்கு நேரம் வசனம் வருகிறது, இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இயேசு டீசென்டானவர். அவர் திறந்த வீட்டில் நாயை போல வரமாட்டாரு. அவர் அனுமதி கேட்டுட்டு தான் வருவாரு. போகும்போது சொல்லாம போயிடுவாரு, வரும்போது நீங்க கூப்பிட்டா வருவாரு, வந்தவரை துக்கப்படுத்தினீங்கன்னா போயிடுவார். இந்த 25ஆம் வருடத்தை ஆண்டவர் இந்த தேசத்துக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் விரும்புகிற காரியம் மனம் திரும்புங்கள். என்னதுங்க? எதை விட்டு மனம் திரும்பணும்? பிசாசு எப்படி பாவத்துல கட்டி போட்டிருக்கிறான் கடைசி காலத்துல, அதை தான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பாயிண்ட் நம்பர் 2, லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் மகிமையையும் உமக்கு தருவேன். எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். கவனமாக இருங்க, டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வசனத்தை கவனியுங்கள். 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள
கொஞ்சம் பின்னாடி கூட்டிட்டு போற சொல்லுங்க. பின்னாடி யாரும் அப்படி இப்படின்னு திரும்பாதீங்க, ஸ்ட்ரைட்டா பாருங்க. ஒரு சத்தம் போடுறவங்க அப்படி பின்னாடி கூட்டிட்டு போயிருங்க, மற்றவங்க இடைஞ்சல் இல்லாம பார்த்துக்கிடுங்க. 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும். இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு சொந்தக்காரன் பிசாசு, பரிசுத்தத்துக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். இந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் இந்த உலகத்தின் மகிமை, இந்த பிரபஞ்சத்தின் மகிமையில பிசாசு ஜனங்களை கட்டி போட்டிருக்கிறான். அவன் அசுத்தத்தின் மத்தியில தான் இருக்கிறான். அவன் அந்த சாராய கடை வாசல்ல தான் இருக்கிறான். அது பக்கத்துல போனாலே நாத்து அடிக்குது. ஆனா அங்கேயே பிறண்டு அங்கேயே வாழ்றான். அவனுக்கு அசுத்தம் தெரியல. பிசாசு அசுத்தத்தை சுத்தமாய் காட்டுகிறவன், சுத்தத்தை அசுத்தமாய் காட்டுகிறவன். என்றைக்கு இயேசு உள்ளே வருகிறாரோ, என்றைக்கு வெளிச்சம் வருகிறதோ, அசுத்தத்தை இயேசப்பா காட்டி கொடுத்துருவார். வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போயிடும். இப்போ இந்த 4ஆம் அதிகாரம் விசுவாசிகள் நீங்கள் வெறுமையா போயிடக்கூடாது, உங்களுக்கு உபதேசம் கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. 4:5 ஒரு வார்த்தை, 4:6 ஒரு வார்த்தை போட்டிருக்கு, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். கவனிக்கலாம், ஊரோட ஒத்து போக சொல்றான் பிசாசு. 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சீக்ரெட் என்ன? பிதாவின் சித்தத்துக்காக காத்திருக்கிறார். பிசாசு சொல்றான் காம்ப்ரமைஸ். ஜீசஸ் கொஞ்சம் ஒத்து போங்க, என்னோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, என்னோட நம்ம கொஞ்சம் சமரசம் பண்ணி போங்க அப்படின்னு பிசாசு ஆண்டவரோட பேசுகிறான், இயேசுவோட. இயேசு பிசாசை கடிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊரோட ஒத்து போவது இயேசுவுக்கு பிடிக்காது. பிரைஸ் தி லார்ட். பிசாசு காலில் விழுந்தால் உடனடி உயர்வு, இயேசுவின் பாதத்தில் விழுந்தால் ஏற்ற காலத்தில் உயர்வு. கைகளை தட்டி இயேசுவின் பாதத்தில் விழுகிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிசாசு காலில் விழுறதுன்னா என்ன? இடத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது. அதுதான் பிசாசனுடைய காலில் விழுவது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் வைராக்கியமாய் நிற்கும் பொழுது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காம்ப்ரமைஸ். உலகத்தோட ஒரு பொய் சொல்லி வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டாம். அதான் காம்ப்ரமைஸ். பணத்தை பயன்படுத்தி, பதவியை பயன்படுத்தி, திறமையை பயன்படுத்தி மேல வருவதுதான் பிசாசனுடைய காரியம். ஆனால் கிருபையில் வருவது இயேசுவினுடைய வேலை. ஹல்லேலூயா. திறமை கைவிட்டோம். திறமையோட போட்டி போடலாம். ஒரு திறமை கிருபையோட போட்டி போட முடியாது. திறமை இயேசுவோட போட்டி போட முடியாது. ஹல்லேலூயா. வாலிபனே, பெரியவர்களே, இயேசுவின் பாதத்தில் ஒப்புக்கொடு. வசனம் தெளிவாய் போடப்பட்டிருக்கு. நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அவன் இயேசுவை பாவத்துக்குள்ளாக இழுக்க வந்தான். இயேசுவோ, வேதம் சொல்லுகிறது, பாவத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியே கொண்டு வர. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த சபை, இங்க உலாவுகிற இயேசு, இந்த வார்த்தை இந்த பகுதியில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வரும்.
Praise the Lord. விசுவாசிக்கிறீங்களா? இந்த ராத்திரி நேரத்தில் வாலிபனே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, நோ காம்ப்ரமைஸ். பாவத்தோட உடன்படிக்கை பண்ணாதே, பாவத்தோட சமரசம் பண்ணாதே. இயேசுவிடத்தில் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. மனிதனுக்கு வார்த்தைகள் தெரியும், இயேசுவுக்கு உணர்வுகளே புரியும். மனிதனுக்கு சொல்லி தெரியும், இயேசப்பாவுக்கு சொல்லாமலே தெரியும். அல்லேலூயா. மனிதன் உதவி செய்வதற்கு டயர்ட் ஆயிடுவான், பாதியில நின்றுடுவாங்க. இயேசு டயர்ட் ஆக மாட்டாரு. இந்த தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். என் இயேசு மரண பரியந்தம் நடத்துவார். வயதானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, உன்னை தாங்குவேன். இயேசு உன்னை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். Praise the Lord. Amen. இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பிசாசுக்கு கீழ்ப்படிந்து அவனுடைய ரூட்ல போகிறவர்களுக்கு நரகம், நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிதான் இயேசு இந்த பூமியிலே அவதரித்தார். நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் திருச்சபையை ஏற்படுத்தினார். ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிதான் ஊழியனை ஏற்படுத்தினார். ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிதான் ஆண்டவர் உபதேசங்களை கொடுத்தார். ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லிதான் சத்தியத்தை ஆண்டவர் சபைக்கு கொடுத்தார். Praise the Lord. ஆண்டவரோடு அவன் பேசுகிறான், இயேசுவோடு அவன் பேசுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, காம்ப்ரமைஸ். இந்த உலகத்தோட ஒரு வார்த்தை சொல்றேன். வேதத்திலே, பரிசுத்த வேதகமத்திலே இருக்கிற சத்தியங்கள், இயேசுவின் தாயார் மரியாள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால, அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்ததுனால உலக ரட்சகர் பிறந்தார். ஆமென். நல்லா கவனிக்கணும். ஊரோட ஒத்து போறது வேற, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது வேற. யோசேப்பு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜோசப் சொப்பனத்துல தேவ தூதன் பேசின வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார். கேப்ரியல் தூதன் பேசின வார்த்தைக்கு மரியாள் அவர்கள் கவனமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். Praise the Lord. மேல் வீட்டறையிலே ஆவியானவர் இறங்குவார், தான் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். Praise the Lord. Amen. ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தார், ஈசாக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், யாக்கோப்பு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஒரு சத்தியத்தை வாசிக்கலாம். அந்த ஒப்பு கொடுக்கிற வார்த்தை நல்ல கவனிக்கணும். சத்துரு ஒரு பக்கம் ஜனங்களை பாவத்துக்கு நேராக இழுக்க பார்க்கிறான். ஒப்பு கொடு, உலகத்தோட ஒத்து போறதுனா என்ன, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றதுனா என்ன? வாசிக்கலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்கள் கவனிக்கலாம். தயவு செய்து எல்லாம் கவனிங்க. என்ன பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. இந்த காரியங்கள்னா எந்த காரியங்கள்? ஆபிரகாம் பலிபீடத்தை இழந்தவராயிருந்தார். ஆபிரகாம் கூடாரத்தை இழந்தவராயிருந்தார். ஆபிரகாம் தேவன் விரும்புகிற இடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி சத்ரு நினைத்தான். ஆனால் ஆபிரகாமுக்கோ தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, தேவ பிரசன்னத்தை இழந்து போவதற்கு விரும்பவில்லை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவள் நிமித்தம்
அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் 16 வசனத்தை மறுபடியும் வாசிமா 16 அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இதுக்கு பெயர் தான் காம்ப்ரமைஸ். ஊரோட ஒத்து போறது, பாவத்தோட ஒத்து போறது. அவள் நிமித்தம் கிடைத்தது. மாற்றி கிடைத்தது. ஆபிரகாம் கூடாரத்தை இழந்தார். பார்வோனின் ஆவி அவரை கட்டி போட நினைத்தது. ஆனால் ஊரோட ஒத்து போகக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாம் சீக்கிரமாக பாவம் நிறைந்த இடத்தை விட்டு வெளியே வந்தார். வாசிங்க அந்த வசனத்தை 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்த பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கு நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான தலை மட்டும் போனான். நல்லா கவனிக்கலாம். பலிபீடத்தை உண்டாக்கினான். கவனிக்கலாம். ஒரு மனிதனுக்குள் பாவம் இருக்கும் போது அவனுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்காது. தேவன் அருவருக்கிற இடத்துல ஒரு மனிதன் இருப்பாரானால் அவனோட இயேசு இருக்க முடியாது, தேவ சமூகம் இருக்க முடியாது. இந்த 12-16 வசனத்திலே ஆபிரகாம் மனசு பாதித்தது. சில பேர் சொல்றாங்க, ஆலயத்துக்குள்ள வந்த ஜெபிக்க முடியல, சத்தியத்தை கேட்க முடியல, பிரசங்க நேரத்தில் தூக்கம் வருது, ஆராதனை நேரத்தில் தூக்கம் வருது. காரணம் என்ன? ஒரு மனிதனுக்குள்ள உள்ளே பாவம் இருக்கும் போது, உள்ளே அசுத்தம் இருக்கும் போது, உள்ளே அசுத்தாவி இருக்கும் போது அவன் இயேசுவை ஆராதிக்க முடியாது, சத்தியத்தை கேட்க முடியாது. அதனாலதான் ஆராதனை நேரத்தில் பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி இருப்பாங்க. ஆனா டிவி பார்க்கும் போதோ சினிமா பார்க்கும் போதோ வீண் வார்த்தை பேசும் போதோ எந்த டயர்ட்னஸ் வராது. ஆனால் உபதேசத்தை கேட்கும் போது, பைபிளை திறந்து படிக்கும் போது, ஊழியர் பேசும்போது தூக்கம் வரும். இது அனுப்பின தூக்கம். சத்தமா சொல்லுங்க. என்னதுங்க சத்தமா? இது என்ன தூக்கம்? அனுப்பின தூக்கம். எங்க இருந்து? பிசாசு கிட்ட இருந்து. அப்ப 12-16 வாசிங்க. 12-16. அவன் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. பொய் சொல்லி கிடைத்தது. பொய் சொல்லி மேலே வர 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 அது அப்படியே ஸ்டாப் ஆயிடும். மற்றவங்களை ஏமாத்தி கீழே தள்ளி பொய் கையெழுத்து போட்டு பொய் சாட்சி சொல்லி அந்த பொய்யினால மேல வருவார்களானால் வாழ்க்கை பிரேக் டவுன். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கீழ்த்தரமான வேலையை செஞ்சு மேன்மை அடைகிறது வேற, ஆனா காத்திருந்து மேன்மை அடைகிறது வேற. Praise the Lord. மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் கூட இருக்கிறது விசேஷம் அல்ல, பதவி கூட இருப்பது விசேஷம் அல்ல, அந்தஸ்து கூட இருப்பது விசேஷம் அல்ல, இயேசு கூட இருப்பதுதான் விசேஷம். Praise God. அவர் கூட இருப்பதுதான் விசேஷம். இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
இயேசு உன் விசேஷம். பிரைஸ் தி லார்ட். உங்க ஜெபம், உபவாசம், பொருத்தனை எதுவுமே வீணா போகாது. அது பரலோகத்தில் அமைந்து உன் மேல மழையாய் பெய்யும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிருள்ள தேவன், பேசுகிறவர். கைகளை தட்டி இயேசுவுக்கு. வசனம் தெளிவா போட்டிருக்கு. ஆதியாகமம் 14 அதிகாரம் 14, 14 அதிகாரம் 20 வசனம். உன் சத்துருக்களை கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். வாசிமா. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். என் கைகளை உயர்த்துகிறேன். இந்த ஊழியம் அவரால வந்தது. இந்த மேன்மை இயேசுவால வந்தது. இந்த வேலை இயேசுவால வந்தது. இந்த ஆசீர்வாதம், இந்த உயர்வு, இந்த நன்மை, இந்த சுகம் இயேசுவால வந்தது என்றவங்க கைகளை தட்டி இயேசுவுக்கு நன்றி. பாவம் பல ரூபத்தில் வரும். பாவம் பல ரூபத்தில் வரும். அதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். 12 அதிகாரம் 16 வசனத்துல தெரியாம ஆபிரகாம் காம்ப்ரமைஸ் ஆயிட்டார். ஆனால் தவறான ஐக்கியத்தோட காம்ப்ரமைஸ் ஆகும்போது உள்ள இருக்கிற பிரசன்னம் போயிடும், உள்ள சமாதானம் போயிடும். அதான் அறிகுறி, அதான் அடையாளம். அப்ப ஆபிரகாம் ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. தேவன் கொடுக்கிறது வேற, பிசாசு கொடுக்கிறது வேற. அப்போ ஆதியாகமம் 14 அதிகாரம் நீங்க வாசிச்ச வேத பகுதி என்ன தெரியுமா? அந்த 14 அதிகாரம் 21 வசனம் வாசிக்க கேட்போம். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். என்ன அர்த்தம்? ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். காம்ப்ரமைஸ். பெரிய பணத்தை கொண்டு வரோம். அப்ப ஆபிரகாம் கண்டுபிடிச்சாரு, தேவன் விலக்கின காரியங்கள் எனக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். இயேசு ஆண்டவராகிய இயேசு, பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், இந்த சத்திய தேவன் நமக்குள் இருக்கும்போது இருப்பது என்ன அடையாளம்? என்னன்னா, பாவம் முன்னாடி நிற்கும் போது அது பாவம் ஸ்கேன் பண்ணிரும், பாவம்னு தெரிஞ்சிரும். பிசாசுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவு வர வைப்பான் பிசாசு. இயேசு விழுவதற்கு முன்னாடியே தெளிவை கொடுப்பார். அவங்கிட்ட மாட்டினவங்க விழுந்ததுக்கு அப்புறம் தான் தெளிவை கொடுப்பான். அப்போ இந்த 14 அதிகாரத்தில் ஜலத்தின் மேல் அசைவாடினவர், ஆதியும் அந்தமும் ஆல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆபிரகாமோடு இருந்தார். கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் உஷாராயிட்டாரு. சோதோமின் ராஜா உருவத்தில் யார் வந்திருக்கிறா? பெரிய பாவத்துக்குள்ளாக்கப்பட்டான். ஆனா ஆபிரகாம் என்ன ஞாபகம் வந்ததுன்னா, ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது
நீ தேசத்தின் தகப்பன், ஜாதிகளின் தகப்பன். பிரைஸ் தி லார்ட். அப்பாவை விட்டு வந்தத சோதனையில பாஸ் பண்ணிட்டார், டெஸ்ட்ல. பையனை விட ஆண்டவரை தான் அதிகமா நேசிக்கிறத டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டார். பல டெஸ்ட். அநேகர் வாழ்க்கையில உயர்வு வரணும்னு ஆசைப்படுறீங்க, மேன்மை வரணும்னு ஆசைப்படுறீங்க. மேன்மையும் உயர்வும் எங்க இருக்குன்னா டெஸ்ட்ல இருக்கு. டெஸ்ட். மத்தேயு 4ஆம் அதிகாரம் சோதனை, மத்தேயு 5ஆம் அதிகாரம் போதனை, மத்தேயு 26ஆம் அதிகாரம் இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்தார் சாதனை. கையை தட்டுவோம் ஏசப்பாவுக்கு. ஹல்லேலூயா. இந்த 14ஆம் அதிகாரம் ஆபிரகாம் ஸ்கேன் பண்ணிட்டார், ஸ்மெல் பண்ணிட்டார். இது தேவனுடைய வார்த்தை அல்ல, இது பிசாசனுடைய வார்த்தை. கவனிக்கலாம். இந்த 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். அதாவது பிசாசு ஒரு மனுஷனை அள்ளி 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 கொடுத்து 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 ஐஸ்வர்யத்தை கொடுத்து அந்த ஐஸ்வர்யத்தை வாங்கினவன் சொல்லுகிறான், செய்யும் தொழிலே. சத்தமா. கொரோனா வந்தது, என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. நிறைய ஆஸ்தியை வச்சிருக்கிறவன் சொல்றான், எனக்கு என்ன குறை? நான் ஏன் தேவனை தேட வேண்டும்? நான் ஏன் இயேசுவை தேட வேண்டும்? எனக்கு தான் எல்லாமே இருக்குதே. இது ரகசியம் என்ன? இந்த ஐஸ்வர்யம், பதவி, மேன்மை இதிலேயே நிரப்பி வச்சிருக்கிறதுனால இந்த சத்திய தேவனை அறியாமல் இருக்கிறான். ஆனால் இந்த ராத்திரி நேரத்தில் இந்த கன்வென்ஷன் எதுக்கு தெரியுமா? இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் வர, பாவத்தில் இருக்கிறவன், அக்கிரமத்தில் இருக்கிறவன, சாபத்தில் இருக்கிறவன வெளிச்சமாகிய இயேசுவிடத்தில் கொண்டு வர. பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில வாய்ப்புகள் ஒரு முறைதான் வரும், அதை சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தினுடைய சத்தியம் என்ன? அவன் சோதோமின் ராஜாவோட காம்ப்ரமைஸ் ஆகல, சோதோமின் ராஜாவோட ஒத்து போல, பாவத்தோட ஒத்து போக கூடாது. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் அழிச்சிரும், பாவம் நம்ம நாசப்படுத்திரும். நல்லா படிச்சிருக்கிற வாலிபனே, நல்லா படித்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க 2 பேருக்கு சொல்றேன், என் இயேசு உன்னை உயர்த்துவாரானால் கடைசி வரைக்கும் நிலைச்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். வேலை இல்லாம கஷ்டப்படுறீங்களா? இயேசு கிட்ட வாங்க. அவர் சொன்னாரு, உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கிறேன். 14ஆம் அதிகாரம் ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 23ஆம் வசனம். வானத்தையும் பூமியை உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன். என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு நாள் இது பார்வோனுடையதை ஆபிரகாம் கையில் இருந்தது. பார்வோனுடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் கையில் ஒரு சொல் இருந்தது. இப்ப என்ன தெரியுமாச்சு? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 24:35. ஆதியாகமம் 24:35.
கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரியர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் எஜமானனை, கவனிக்கலாம், பாவத்தை விட்டுட்டு, அசுத்தத்தை விட்டுட்டு, அசுத்தமான இடத்தை விட்டுட்டு என்றைக்கு பலிபீடம் கட்டினாரோ, என்றைக்கு தேவனை நோக்கி பார்த்தாரோ, பரலோகத்தினுடைய நன்மை ஆபிரகாமை நிரப்ப ஆரம்பித்தது. என்னைக்கு நீ பாவத்தை விடுவாயோ, என்னைக்கு நீ அக்கிரமத்தை விடுவாயோ, என்னைக்கு நீ பொய்யை விடுவாயோ, ஒரு உண்மையான ஆசீர்வாதம் உனக்கு காத்திருக்கிறது. காத்திருக்கிறது. Praise the Lord. Hallelujah. எலியேசர் சொல்லுகிறார், கர்த்தர் என் எஜமானனை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். Praise the Lord. ஆசீர்வாதங்கள் முக்கியம் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன். 35ஆம் வசன ரகசியம் என்ன தெரியுமா? 35ஆம் வசனத்தின் ரகசியம், செம்மையான வழி வேற, செழிப்பான வழி வேற. Praise the Lord. செழிப்பின் பின்னாடி போகாதீங்க, செம்மையான வழியில போங்க, செழிப்பு வந்துடும். பணக்காரன ஆவதற்கு செழிப்பின் உபதேசத்தை கேட்க வேணாம். வாழ்க்கையில உயர்த்தப்பட இயேசுவுக்கு பயப்படுங்க, இயேசுவுக்கு பரிசுத்தமா வாழுங்க, அவர் சொல்றதை செய்யுங்க, அவர் உங்களை வாழ வைப்பா. கையை தட்டி, வாழ வைக்கிற தெய்வம், அவர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். ஆமென். சில காரியங்களை நான் பார்க்கும்போது துக்கப்படுகிறேன். காரியத்தை செய்து ஆண்டவரை துக்கப்படுத்தி மேல வராங்க. இயேசு சொல்றார், இழிவான நானே பரிகாரி. ஆண்டவராகி இயேசு வாசலை திறந்துட்டார்னா யாராலும் அடைக்க முடியாது, யாராலையும் திறக்க முடியாது. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருக்கிற இனி இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இருதயத்தை ஒப்புக்கொடு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் எஜமான் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 29ஆம் வசனம். நாங்கள் உம்மை தேடாமல், வாசிமா 26 29. நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையை உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடிக்கு உம்மோட உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. என்ன அர்த்தம்? அபிமெலேக்கோட காம்ப்ரமைஸ் பண்ணல. சில பேர் நினைக்கிறாங்க, பொய் சொன்னா கொஞ்சம் மேல வந்துடலாம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம். என்னது? 1000 பொய் சொல்லி மாமியாரை ஏமாத்தி, பெண் வீட்டாரை ஏமாத்தி, அவங்கள ஏமாத்தி, காம்ப்ரமைஸ் உலகத்தோட பேசி குடும்பங்கள் பாதிக்கப்பட்டோம். என் ஆண்டவர் உன் குடும்பங்களை கட்டுகிற தேவன். இந்த மாலை நேரத்திலே உன் இருதயத்தை அவருக்கு தந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். கை ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இது அபிமெலேக்கின் ஆசீர்வாதம் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சொல்றவன் சத்துரு. 29ஆம் வசனம் சொல்றது யாருன்னா, சத்துருக்கள் சொல்றாங்க, துரத்தப்பட்டவன் சொல்றான். இவன் நல்ல கவனிங்க, ஈசாக்க துரத்திட்டா அவன் வாழ்க்கையில முன்னேற முடியாது. நல்ல கவனிக்கலாம். ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை திறக்கும் போது யாரால அடைக்க முடியாது. ஈசாக்கு துரத்தப்பட்டவன், உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாதவன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளை, அவங்க மேல என்ன தெரியுமா இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளைகளை எங்க தூக்கி போட்டாலும் கர்த்தர் வெளியே கொண்டு வந்துருவாரு. நித்திய கிருபை, மாறாத கிருபை. கைகளை தட்டி, கிருபை கிருபை கிருபை.
Praise the Lord. மனிதர்கள் கைவிடுவது ஆண்டவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதர்கள் கைவிடுவது என் ஆண்டவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. Praise the Lord. வாசிக்கலாம் ஒரு வார்த்தையை. பாயிண்ட் நம்பர் 3. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நல்லா கவனிக்கணும். 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். பாயிண்ட் நம்பர் 3. இந்த அதிகாரத்தில் பாவத்தோட ஐக்கியப்படாத ஒரு மனிதன், பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு மனிதன், இந்த முற்பிதாவாகிய இந்த மனிதன் யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினால் ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. இந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், இந்த ஜீவ வார்த்தை எழுதின ஆவியானவர், என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. அம்மாவை ஏமாத்திட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வா, அப்பாவை அடிச்சு கையெழுத்து போடு, பொய் சொல்லி அந்த சொத்தை வாங்கு, பொய் சொல்லி அந்த வேலையை வாங்கு, கொலை செய்து இந்த காரியத்தை செய், ஏமாற்றி இதை செய், இப்படின்னு ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரகசிய ஆலோசனை வேண்டாம். அம்மாவை ஏமாத்தி, அப்பாவை ஏமாத்தி, ஊழியனை ஏமாத்தி, இயேசுவை ஏமாத்தி, அப்படிப்பட்டிருக்கிற ஒரு ஏமாற்றுகிற கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அப்பேற்பட்ட கூட்டத்தில் சேராதே. அப்பேற்பட்ட கூட்டத்தில் சேராதே. துன்மார்க்கருடைய கூட்டம் உனக்கு வேண்டாம். என்ன கூட்டம்? துன்மார்க்கருடைய கூட்டம் உனக்கு வேண்டாம். ஏமாற்றுகிற கூட்டம் உனக்கு வேண்டாம். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஆவி உங்களுக்குள்ள வந்துடும். கவனமா இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களோ அந்த ஆவி எங்க வந்துடும். யோசேப்பு பாவத்தோட காம்ப்ரமைஸ் ஆகாதவர். ஜோசப் பாவத்தோட ஒத்து போகாதவர். அதாவது உலகத்தான் சொல்றான், பிழைக்க தெரியல. என்ன சொல்றான்? சொல்ல மாட்டீங்களே. கவனமா சொன்னா 9க்கு முடிச்சிடுறேன், இல்லாட்டி 10. யோசேப்பு அண்ணனுங்கெல்லாம் நினைச்சாங்க, அண்ணனுங்க சின்ன பையன், பிழைக்க தெரியாதவன் இவன். ஆனா யோசேப்பினுடைய காதுல ஒரு சத்தம் விழுந்தது. என்ன சத்தம்? ஆண்டவர் ஜெபரையில் அவர் பேசுவார், வசனத்தின் மூலியமாய் பேசுவார், ஊழியரின் மூலியமாய் பேசுவார், ஜெபிக்கிற அப்பா அம்மா மூலியமும் பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்கள் அறிவிப்பேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஜனமே, இங்க இருக்கிற சபைக்கு கூடி வாருங்கள். அடுத்தது உங்க குடும்பம் நல்லா இருக்கிறத நாங்க சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு வார்த்தை போட்டிருக்கு, யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாக இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, இயேசுவுக்கு செவி கொடு, உபதேசத்துக்கு செவி கொடு. சத்தியம் உள்ள போலையே, சினிமா உள்ள போது, பொய் உள்ள போது, பாவம் உள்ள போது, ஆனா இயேசுவின் வார்த்தை உள்ள போக மாட்டேங்குது.
பாரத்தோடு அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். இந்த பட்டணமே, இந்த கிராமமே இயேசுவுக்கு செவி கொடு, வசனத்துக்கு செவி கொடு. இந்த வசனம் தான் இயேசு, இயேசுதான் இந்த வசனம். அவர் உன் சந்ததியை, குடும்பத்தை கட்டி எழுப்புவார். நான் என் வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன், யார் யாரெல்லாம் காதை அடைக்கிறாங்களோ பின்னாடி கஷ்டப்படுறாங்க, யார் யாரெல்லாம் காதை மனசை திறக்கிறாங்களோ நல்லா இருக்கிறாங்க. கன்வென்ஷனுக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது, ஜபத்துக்கு வரும்போது, இயேசுவே என்னோட பேசும், இயேசுவே என்னோட பேசும். வாலிபனே, உங்க அப்பா அம்மா பேச்ச அசட்ட பண்ணாத. ஜனமே செவி கொடு. பிரைஸ் தி லார்ட். 49வது அதிகாரத்தில் 5ஆம் வசனம். சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். சிமியும் லேவியும் ஏக சகோதரர் ஒன்னாதான் போவாங்க, ஒன்னாதான். ஒன்னா போறது தப்பு இல்ல, ஆனா கிரியைகள் எப்படி இல்ல? ஜபத்துல ஒருமனப்படு, பரிசுத்தத்துல ஒருமனப்படு, கீழ்ப்படிதல ஒருமனப்படு, பாவத்துல உடன்படாதே. புரியுதுங்களா? பாவத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பாவத்தோடு இருக்கிறவன், உயிரோட சொல்லுங்க, ஊழியத்துக்கு விரோதமாய் பேசுகிறவன், சபைக்கு விரோதமாய் பேசுகிறவன் உங்களோட பஸ்ல வந்தா அடுத்த ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு நீ வேற பஸ்ல போயிடு. அல்லேலூயா. சத்தமே காணுமே. தெளிவா சொல்றார். இது குறை இல்ல, கரெக்ஷன். என்ன பண்றாரு? சாவறதுக்கு முன்னாடி கரெக்ஷன் என்ன பண்றாரு? கரெக்ட் பண்றாரு அப்பா. நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, மம்மி நீ என்னையே குத்தி காட்டுற, இந்த பாஸ்டர் என்னையே குத்தி காட்டுற. குத்தி காட்டலப்பா, கரெக்ஷன் பண்றோம்ப்பா. கரப்ஷனா கரெக்ஷனா? பேசவே மாட்டேன்றீங்க. இது குத்தி காட்டுகிற கூட்டம் அல்ல, சுத்திகரிக்கிற கூட்டம். இயேசுவின் ரத்தம், தேவனுடைய வசனத்துல அப்பா சொல்றாரு, ரூபனே, என்னதுங்க? சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். வாசிங்க, நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். என் மகனே, நீர் கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதே. கலகக்காரரோடு கலவாதே. சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். அவர்கள் இருவரின் சங்காரத்தை அறிந்தவன் யார்? கலகக்காரன் என்னதுங்க? யார் அவன்? யார் கலகக்காரன்? நல்லா இருக்கிற குடும்பத்தை கொலைச்சிருவான், அதான் கலகக்காரன். அப்பா அம்மாவுக்கு நல்லா கீழ்ப்படிஞ்சு ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கும், அவன் தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட போறான், அவன் மனசை கலைச்சிடுறான், கலகக்காரன். சபையில கீழ்ப்படுகிற ஒரு ஆத்துமா, நல்லா கீழ்ப்படுகிற ஒரு ஆத்துமாவை போய் மாத்திடுறான், கலகக்காரன். சடிதியில் என்ன வருமா? பேசவே மாட்டேன்றீங்க. வாசிங்க அந்த வசனம். சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். சடுதியில் அவர்களுடைய ஆபத்து எழும்பும். ஐயா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஐயா ஐயா, அம்மா அம்மாவோட கலகக்காரனோட உட்காராத, அவங்களோட பைக்ல போகாத. பைக் பிரேக் ஃபெயிலியர் ஆயிடும். பிரேக்கே சடிதியில் சொல்றான்ல, பிரேக் எல்லாம் நல்லா தான் இருந்தது, வண்டி எல்லாம் சூப்பர், செக் பண்ணுங்க. ஆனா வசனம் என்ன போட்டிருக்கு? கலகக்காரனோட. நீங்க அமைதி, வாயிலெல்லாம் கையை வச்சு நல்ல வார்த்தை தானே சொன்னேன். பக்கத்துல பார்த்து சொல்ல, கலகக்காரரோட என்ன பண்ணாத. இயேசு பாவத்தை வெறுக்கிறார், பாவியை நேசிக்கிறார். ஆமென். அப்பா சொல்றாரு, பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க நல்லா இருக்கணும்னா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ நல்லா இருக்கணும்னா, இங்க பாருங்க, நல்லா இருக்கணும்னா
நல்லா இருக்கணும்னா கலகக்காரரோட சேராது. என்னதுங்க? ஏன் வசனம் என்ன? சடிதியிலே என்னதுங்க? கலகக்காரரோட ஏன் கலவாதன்னா அவன் பாவத்திலே ஊறினவன். என்னதுங்க? மனம் திரும்புதலை விரும்பாதவன். ஆண்டவர் பேசியும் திரும்பல, அப்பா அம்மா பேசியும் திருந்தல, வசனம் பேசியும் திருந்தல. சடிதியாய் சில பேர் சரி செஞ்சிட்டு போறாங்க, சில பேர் சாரி சொல்லிட்டு போறாங்க. பேரண்ட்ஸ் கடைசி காலத்துல என்னதுங்க? சரி செஞ்சிட்டு போறது வேற, ஐசி வார்டுல சாரி சத்தியத்தை சொல்லி கொடுக்கல, உபதேசத்தை சொல்லி கொடுக்கல, சரி செஞ்சிட்டு போறதுனா என்ன? உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்கு இயேசுவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, உயிரோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்கு உபதேசத்தை சொல்லி கொடுக்கறாங்க, உயிரோடு இருக்கும் போது இயேசுவையும் சத்தியத்தையும் சொல்லி கொடுக்கறாங்க. Praise the Lord. இந்த உலகத்துல பேரண்ட்ஸ் நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒன்னு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க பிள்ளைகளை இயேசுவோட கனெக்ட் பண்ணிடுங்க. இயேசுவோட கனெக்ட் ஆகலன்னா பாவத்தோட கனெக்ட் ஆயிடுவாங்க. வசனத்தோட கனெக்ட் ஆயிட்டா பாவத்தை வெறுத்துருவாங்க. சில பிள்ளைங்க சொல்றா, சில பேரண்ட்ஸ் அழுகுறாங்க, பாஸ்டர் என் பையன் காது குத்திக்கிட்டான் பாஸ்டர். என்ன குத்திக்கிட்டான்? என்ன குத்திக்கிட்டான்? முடியெல்லாம் ஒரு மாதிரி போகுது பாஸ்டர், ஃபேண்ட் ஸ்டைல் எல்லாம் ஒரு மாதிரி. ஏன் போகுதுன்னா சத்தியத்துக்கு செவி கொடுக்கும்படி ஊழியர் அனௌன்ஸ்மென்ட் பண்ணார், உன் பிள்ளைய சண்டே ஸ்கூல்ல கொண்டு வந்து விடு. எங்க கொண்டு வந்து விடு? வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்பு. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் என் பையன் பசி தாங்க மாட்டான். என்னதுங்க? அதுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அப்ப நீ காம்ப்ரமைஸ் ஆனதுனால அவனுக்கு சத்தியம் தெரியல, பாவம் எது அசுத்தம் எதுன்னு தெரியல. இங்க சண்டே ஸ்கூல் வரும்போது, வாலிபர் கூடைக்கு வரும்போது, ஆராதனைக்கு வரும்போது ஆவியானவர் எது அசுத்தம் எது பரிசுத்தம்ன்றதை வெளிப்படுத்தி கொடுப்பார், வெளிப்படுத்தி கொடுப்பார். நிறைய பேர் ரகசியம் தெரியல. அம்மா அப்பா சொல்றாரு இந்த அதிகாரத்துல, என் ஆத்துமாவே என்ன சொல்றாருங்க? உள்ள இருந்து பேசுறார், அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. முதுகுக்கு பின்னாடி பேசுறது தான் ரகசிய ஆலோசனை. எதற்கு நல்லா பேசிட்டு அந்தரங்கத்தில அந்தகாரத்தோடு சங்காரத்துக்காக நியமிக்கப்பட்ட அந்தகாரத்தோட கை குலுக்குவதுதான் ரகசிய ஆலோசனை. வேணாம், அந்த இடத்துக்கு போகாத, வேணாம். இந்த கன்வென்ஷன் கூட்டம் எதுக்கு தெரியுமா? எது சத்தியம் எது இருள் எது வெளிச்சம் காட்டுவதற்கு தான். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த ஆலோசனைக்கு ஒருத்தர் தான் கீழ்ப்படிஞ்சார். வாசிங்க 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார். வீரர் அவனை மனமடிவாக்கி. என்ன மனமடிவு? யோசேப்பு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், ஒரே ரூட் தான், பரிசுத்தம் கீழ்ப்படிதல். யோசேப்பு சொல்ற வார்த்தை, என் தேவன் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பாவம் சொல்லுது சமரசம் ஆயிடு, பாவம் என்ன சொல்லுது? ஆனா இவர் சொல்றாரு, சமரசம் ஆக மாட்டேன், என் ஆண்டவர் என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காததுனால, பாவத்தோட சமரசம் பண்ணாததுனால யோசேப்பை மனமடிவாக்குனாங்க. இன்னைக்கு பாவத்தோட நீ ஒத்து போகாததுனால உன்னை தள்ளி வைக்கலாம், உன்னை விரட்டலாம், உன்னை காயப்படுத்தலாம், சொத்து கொடுக்காம இருக்கலாம். பரவாயில்ல, வந்துரு, ஆண்டவர் நிறைவான பலனை தருகிறவர்.
பிரைஸ் தி லார்ட். பணம் பாக்கெட்டை நிரப்பும், பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையை நிரப்புவார். பணம் வாழ்க்கையின் ஒரு பகுதியை சந்திக்கும், பரலோகத்தின் தேவன் வாழ்க்கையின் முழு தேவையும் சந்திப்பார். தற்காலிகத்துக்காக இயேசுவை இழந்தராத, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்தின் பாவத்துக்காக இயேசுவை இழந்தராத. கடுமையாக நிந்திக்கப்பட்டார் ஜோசப், கடுமையாக அவமானப்பட்டார். ஏன் தெரியும் அவமானப்பட்டாரு? ரகசிய ஆலோசனைக்கு போல, பாவத்தோட ஒத்து போல, மனமடிவு. பரலோகத்தின் தேவன் பார்த்தார். 24ஆம் வசனம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானான். இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கன்மலை உயர்வு, 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கன்மலை கிறிஸ்து இயேசு. பிரைஸ் தி லார்ட். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள், இயேசுவுக்கு கீழ்ப்படியுங்கள், உன்னுடைய ஆவிக்குரிய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கண்களை மூடலாம், முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் நம்புகிற திறமை கைவிடும், கிருபை கைவிடாது. இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு குழந்தையோட பிள்ளைகளோட வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை கிருபை சந்திக்கோ, உன் பிள்ளைய கிருபை சந்திக்கோ. Thank you Lord. முடிந்தவர்கள் அப்படியே எழுந்து நிற்கலாம், முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். பலவீனப்பட்டவர்களை கர்த்தருடைய வல்லமை சந்திக்க போகிறது, பலவீனப்பட்டவர்களை கர்த்தருடைய வல்லமை சந்திக்க போகிறது. படிப்புக்காக ஞானத்துக்காக இருக்கிற எழுந்து நிற்கலாம், சரீரத்தில் நல்ல சுகம் வேண்டும் எழுந்து நிற்கலாம். இந்த கூட்டத்தில் முதலாக இப்பதான் நான் வந்திருக்கிறவங்க கையை உயர்த்தி காட்டுங்க. இந்த கன்வென்ஷன்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கிறேன். வெரி குட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கைகளை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க ஐயா. கைகளை உயர்த்தினவங்க தயவு செய்து முன்னாடி வாங்க, உங்களுக்காக ஜெபிக்க போறேன். உங்க குடும்பத்துக்காக, தொழிலுக்காக, பிள்ளைகளுக்காக வெக்கப்படாம எல்லாம் கண்ண மூடி இருக்கிற நேரத்தில் முன்னாடி வந்துருங்க. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இப்ப கண்ண மூடி ஒரு வார்த்தையை சொல்ல போறீங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரோட ஒப்புரவாவுங்க. ஆண்டவரே, ரகசிய ஆலோசனை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் அருவருக்கிற காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கையை உயர்த்தினவர்கள் முன்னாடி வாங்க, உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, தொழிலுக்காக ஜெபிக்க போகிறேன். Thank you Lord. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாராவது இருப்பீர்களானால் கைகளை உயர்த்தி காட்டுங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஐயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. ரகசிய ஆலோசனை எனக்கு வேண்டாம். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு நீங்க முன்னே வராமல் பின்னாடி இருப்பீர்களானால் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, உமது கரம் என் மேல் படட்டும். இயேசுவின் ரத்தம் உன் பாவங்களை கழுவும், உன்னை சுத்திகரிக்கும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் வியாதி உன்னை விட்டு போய்டும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படுமானால் உன் மனசுல ஒரு பெரிய சமாதானம் இறங்கி வரும். Thank you Lord. எதிர்காலத்துக்காக கவலைப்படுகிறவர்கள் கவலைப்படாதீர்கள். இந்த ராத்திரி நேரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் திறமையை நம்பல, பொய்யை நம்பல, சிபாரிச நம்பல, பணத்தை நம்பல, இயேசுவை நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார் யார் பலவீனப்பட்டு வந்திருக்கிறாங்களோ இப்பொழுதே கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணு, கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவும் பாவத்தை மன்னிச்சிட்டாருன்னா ஒரு சுகம் வந்துரும். இந்த வீட்டில் இருந்து இந்த சத்தத்தை கேட்பீர்களானால், இந்த இயேசுவுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுங்க. இந்த இயேசுக்கு இருதயத்தை ஒப்பு கொடு, உனக்கு சமாதானம் வரும்.
தவறான முடிவை எடுத்துறாத. இயேசு உன்னை வாழ வைப்பாரு, உன் கடனை அடைச்சிருவாரு. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்த தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. Praise the Lord. உரதனம சந்தரவா கைவிட மாட்டா, கைவிட மாட்டா, கைவிடவே மாட்டா. எல்லாரும் பாடுங்களே. இயேசு கைவிடவே மாட்டா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அர்ப்பணிச்சு பாடுங்க, ஜெபமாய் பாடுங்க. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் பாடுவோம். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் பாடுங்க பாடுங்க. பாடும்போதே விடுதலை, பாடும்போது விடுதலை. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். பாவத்தை விட்டு வா, கைவிட மாட்டார். பாவத்தை விட்டு வெளியே வா, மாட்டார். அசுத்தத்தை விட்டு வா, சினிமாவை விட்டு வா. இயேசு கைவிடவே மாட்டார். இரத்தத்தாலே கழுவி விட்டாரே, இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவட்டும். இரத்தத்தாலே இயேசுவின் ரத்தம் விட்டாரே. ஷவரதரபா. ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே, ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தந்தாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உன் நம்பிக்கை இழக்காத, யார் என்னை உன் நம்பிக்கை இழக்காத. இயேசு உன்னை வாழ வைப்பா, இயேசு உன்னை வாழ வைப்பா. ஷவரதரபா. Thank you Lord, thank you Lord Jesus. எனக்காகவே அவர் பாடுபட்டார், எனக்காகவே அவர் பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கையை தட்டி இயேசுவே நன்றி, கொடுத்த சுகத்துக்காக நன்றி. கையை தட்டு, கை தட்டுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, கொடுத்த சுகத்துக்கு நன்றி, கொடுத்த விடுதலைக்கு நன்றி. கர்த்தருடைய வல்லமை விளங்குகிறது. விசேஷித்த ஞானத்தை இயேசு உனக்கு தருகிறார். பாவத்தை விட்டு வெளியே வா, அசுத்தத்தை விட்டு வெளியே வா, உனக்கு விடுதலை. இந்த தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். இயேசு உனக்காக அடிக்கப்பட்டார், உனக்காக நொறுக்கப்பட்டார், உன் பாவங்களை சுமந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார். விசுவாச கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கையை தட்டி நன்றி சொல்லுங்க. இயேசு கொடுத்த சுகத்துக்காக நன்றி, கொடுத்த விடுதலைக்காக நன்றி.
எல்லா கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.